வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர் சம்மர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹேக், எஸ்பெஷலி நைட் டைம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் 220 வோல்ட் ஆல் மெட்டல் பாடி ஃபேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏசி யூஸ் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ஷாப், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன்லும் கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபேனை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் எஸ் ஹூக் வச்சுட்டு விண்டோல ஹேங் பண்ண வச்சுட்டேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட், டைரக்டா பிளக் பாயிண்ட்ல போட்டு ரன் பண்ணலாம். நான் இந்த ஃபேனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா வெளியே இருந்து காத்து உள்ள வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனை ஒரு 3 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஏசி கூட கம்பேர் பண்ணிட முடியாது. பட் நைட்டு தூங்கும் போது ஒரு உப்புசம் இல்லாம, தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் பண்ணும். இந்த ஃபேனை ஒரு 7 மணிக்கு நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். ஒரு 10 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர், அதாவது பெட்ரூமோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 2 இருந்து 3 டிகிரி வரைக்கும் கம்மி பண்ணுது இந்த ஃபேன். அது ஏன் அப்படின்னா வெளியே இருந்து குளிர் காத்தை வந்து உள்ள தள்ளி விடுது. இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல நல்லாவே வேலை பண்ணும். சென்னை மாதிரி ஊர்ல வேலை பண்ணுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். நம்ம ஊர்ல என்னதான் சம்மரா இருந்தாலும் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவுட்டோர்ல. அந்த அவுட்டோர் ஏரை வந்து உள்ள இழுத்து விட்டா ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகுது. சுமார் 2 இருந்து 3 டிகிரி வரைக்கும். இது வந்து ஏரியா லொகேஷனை பொறுத்து இருக்கு. இந்த ஃபேனோட ரேட் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 500 ரூபாய் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் சம்மர்.